இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காயை வச்சுட்டு தான் இன்னைக்கு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அதே நேரத்தில் ஒயிட் ரைஸ்க்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கத்திரிக்காய் எல்லாமே இந்த எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம வந்து இந்த குழம்பு வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த கத்திரிக்காயை நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து அப்படியே வெடிக்கும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதை வந்து தொடச்சிக்கலாம். ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எல்லா கத்திரிக்காயும் எடுத்து இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரியும் போடலாம். இதை 2ஆக கட் பண்ணிட்டு பாதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பாதியை வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியும் போடலாம். பாருங்க, இதை வதக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமா லேசா உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய்க்குள்ள உப்பு பிடிச்சிக்கும். பாருங்க, சின்ன கத்திரிக்காயெல்லாம் சீக்கிரமா வந்து புரிஞ்சிடும். அதனால இது தனியாக எடுத்துடலாம். பாருங்க, எல்லாமே நல்லா பொரிச்சாச்சு. வாங்க, இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம வந்து குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 15 மிளகு போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், வெந்தயம் 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 இன்ச் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். 10 பல்லு பூண்டை இதில் தட்டி போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கு வந்து நம்ம பூண்டு மட்டும் இந்த மாதிரி தட்டி போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இதுலேயே கொஞ்சமா மஞ்சள் தூள், இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 6 சின்ன வெங்காயமும் எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட் இதில் ஊற்றிடலாம். அப்போ கிரேவி நல்லா கிடைக்கும். அதுக்காக இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோம். ஏற்கனவே கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துட்டோம். அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுலேயே கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் குட்டி ஸ்பூன்ல 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து கலருக்காக தான். சோம்பு தூள் மட்டும் ஒரு குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல வந்து ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு கரம் மசால் பொடி போடலாம். இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மூக்கு இது மட்டும்தான் சேர்த்திருக்கோம். அதனாலதான் நான் வந்து சோம்பு தூளை தனியா சேர்த்தேன். இப்போ என்ன பண்ணலாம், இதுல ஒரே ஒரு தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இதையும் நம்ம இதுல ஊற்றிடலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வந்து இதோட பச்சை மணம் போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இதுல நான் புளி வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இந்த புளியும் இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா வெல்லம் சேர்க்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதுல நான் நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். பாருங்க, 1 நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிக்கட்டும். தட்டை வச்சு மூடி வச்சிருவோம். பாருங்க, இப்போ நல்லா கொதி வருது.
இந்த பக்குவத்தில் இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த உப்பு புளி காரம் இதுலயே இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும். அதனால இந்த டைம்ல இதை சேர்த்துடலாம். பாருங்க, ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா ஒன்னா சேர்ந்து வேகட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இல்லை, இதை சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். இது பிரியாணியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கோ இது தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, எல்லாம் மசால் ஃபுல்லாகவே எல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் உரைச்சி சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நான் சொன்னது அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இந்த குழம்பு வந்து நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்வீங்க. இந்த கிரேவியை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிரேவியும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.